எங்கள் உயிருக்கு நேராக நாங்கள் நேசித்த எங்கள் மொழி உலகின் ஆதி மொழி. உலகெங்கும் வாழுகிற மக்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம். எல்லா மொழிகளும் மனிதர்களால் பேசப்பட்டது. எங்கள் மொழி தமிழ் எங்கள் இறைவனால் பேசப்பட்டது. அது ஒரு இயற்கையின் மொழி, இறைவனின் மொழி. இறைவனே எங்களுக்கு தந்த மொழி. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் உரை சுடர்கடவுள் தந்த தமிழ், சிவபெருமானே தந்த தமிழ் என்று எங்களுடைய இலக்கியம் பாடித் தருகிறது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திட்டவன் எங்கள் ஆதி சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கம் என்று நம்முடைய இலக்கியம் கூறுகிறது. இப்படி உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீர் அசை சந்தம் யாப்பு தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி எங்கள் மொழி. எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி எங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனது. எங்கள் கண்முன்னே எங்கள் தாய்மொழி அழிந்து போனது. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும். இனம் அழிந்தால் அந்த நாடு அழியும். இப்படி நாங்கள் ஏறக்குறைய அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாக நிற்கிறோம். இந்த இடத்திலிருந்து தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் எங்கள் தாத்தா தேவநேய பாவாணர். அப்ப தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தூய தமிழர் ஆட்சி வர வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை என்ற போதுதான் இந்த களத்திற்கு இந்த இடத்திற்கு நாங்கள் வந்தோம். அதற்காகவே இந்த கட்சி அவசியப்பட்டது. நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால் சாதி மத உணர்ச்சி மேலோங்கி பிளந்து பிரிந்து எங்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை இல்லாது அதிகாரமும் இல்லாது எங்கள் அன்னை நிலத்திலேயே உரிமை இழந்து அடிமைப்பட்டு வாழுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்போது அந்த இழந்து விட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை காக்க எமக்கென்று ஒரு அரசியல் படையோ அதிகாரமோ இல்லாத நிலையில் அந்த அதிகாரத்தை நிறுவது என்ற பெரும் கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம். எல்லாவற்றையும் இழந்தோம். வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டோம், மொழியிலிருந்து விரட்டப்பட்டோம், உழைப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டோம். கடைசியாக நிலத்திலிருந்து விரட்டப்படக்கூடிய ஒரு பேரவலம் இங்கே நிகழப்போகிறது. விரைவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிகழப்போகிறது. இந்த சூழலில் ஒரு இனம் என்றைக்கு அது முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மூத்த பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களுக்கொன்று ஒரு நாடு அடைந்து எங்கள் மொழி, எங்கள் கலை, எங்கள் இலக்கியம், எங்கள் பண்பாடு, எங்களின் தொன்று தொட்ட வேளாண்மை, எங்கள் வரலாறு இவற்றையெல்லாம் பாதுகாத்து மற்ற இனங்களைப் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ முடியாதா என்ற கனவோடுதான் எங்கள் தலைவன் ஈழத் தாயகத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தனித்த சுதந்திரம் பெற்ற நாடை அடைய வேண்டும் என்று போராடினர். அந்த போராட்டத்தை பிரிவினைவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி உலக நாடுகள் எல்லாம் 22 நாடுகள் இணைந்து அந்த விடுதலை போராட்டத்தை அழித்து வீழ்த்தியது. லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டோம். ஓராண்டுக்குள் 1,70,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டோம். பச்சிலம் குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு கரியானார்கள்.
கர்ப்பிணி பெண்கள் உடல் சிதறி செத்து கிடந்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள் 2 துண்டாக துடிதுடிக்க செத்து கிடந்தார்கள். எல்லாம் எங்கள் நிலமெல்லாம் பிணம், என் தாய் மடியெங்கும் ரத்தம், திரும்பும் திசையெல்லாம் கத்தலும் கதறலும் ஓலமும் ஒப்பாரியும். என் ராமேஸ்வரம் கடலிலே கலந்தது என் இன சொந்தங்களின் கண்ணீர். அந்த களத்தில் நின்று வந்த மகன், அந்த காயத்தை இதயத்தில் தாங்கிய மகன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இங்கே இருந்த அதிகாரங்கள், இங்கே இருந்த தலைமைகள், கட்சிகள் எங்களுக்கானது, எங்கள் மொழிக்கானது, எங்கள் இனத்திற்கானது, எங்கள் உரிமைக்கானது, எங்களை பாதுகாக்க வந்தது, எங்கள் எதிர்காலத்துக்கானது என்று நம்பி இருந்த பிள்ளைகளில் உங்கள் மகன் நானும் ஒருவன். அப்போதுதான் ஏமாற்றப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் இருந்துதான் பேரறிவி போல ஆற்றல் எழுச்சியுறும், கிளர்ந்து எழும் என்று ஐயா இறையன்பு சொன்னது போல, புறக்கணிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட இடத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகள், செய்வதறியாது திகைத்து நின்ற பிள்ளைகள், நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய உரிமையை, நம்முடைய விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற உயர்ந்த கனவை முன்வைத்து சாதி மத உணர்ச்சிகள் நம்மளை பிளந்து பிரிக்கிறது. தமிழர் மொழி, தமிழர் என்கிற இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது. இதை அறிந்து தெளிந்த நாங்கள் வன்னியர் அல்ல, கவுண்டர் அல்ல, நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, கோனார் அல்ல, உடையார் அல்ல, முத்தரையர் அல்ல. இவையெல்லாம் எங்கள் பெருமைக்குரிய அடையாளங்கள் அல்ல. இடைவந்த சாதி, மதம் இடைவந்தது. இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் எல்லாம் அடையாளங்கள் அல்ல, எங்கள் அடையாளங்கள் அல்ல. ஏன் இந்த நிலத்தை விட்டு ஆந்திராவுக்கு நான் சென்றால் நான் இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ, கிறிஸ்தவன் என்றோ சொல்ல முடியாது. நான் கவுண்டர் என்றோ, வன்னியர் என்றோ, தேவர் என்றோ, கோனார் என்றோ, நாடார் என்றோ, முத்தரையர் என்றோ, உடையார் என்றோ சொல்ல முடியாது. பிறகு நீ யார்? நான் தமிழன் என்றுதான் சொல்ல முடியும். இந்த நாட்டில் இருந்து இந்திய பெருநிலத்தில் எந்த மாநிலத்திற்கு போனாலும் இதுதான் நிலைமை. இந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டிற்கு, ஐரோப்பிய நாட்டிற்கு, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மன், எங்கு போனாலும், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, துபாய், சவுதி, எந்த நாட்டிற்கு போனாலும் நான் இஸ்லாம், நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் தேவர், நான் கோணர், அப்படியெல்லாம் உன்னை அடையாளப்படுத்த முடியாது. உலகில எங்கு போனாலும் நீ தமிழன், அதான் உன் அடையாளம். எழுதுங்கள், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கவில்லை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். நீ பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுக்குவான். நீ பிரான்சுக்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுக்குவான். அதேதான் நாங்கள். நான் இந்து கிடையாது, இஸ்லாம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. நான் யார்? நான் தமிழன், அப்படிதான் நான் கை கொடுக்க முடியும். ஐ ஆம் தமிழ், அதுதான் என் அடையாளம். இதைத்தான் என் தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் சொல்கிறான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறான். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நீ யார்? யார்? பண்டை பெரும்புகள் உடையோமாய் இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் இசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான்.